வெல்கம் டு காஷி இன்ஃபோடெக். நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் சிவில் சார், என்னால் வந்து ஐடிக்குள்ளே நுழைய முடியுமா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி சார் இருக்கும்? என்னால் கோடிங் பண்ண முடியுமா? டெக்னாலஜி கற்றுக்க முடியுமா? இது எப்படி தான் இருக்குன்ட்டு 1008 கேள்வி ஒருத்தருக்கு இருக்குங்க. அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி நாங்கள் தரப்போகிறோம். எப்படின்னா நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம், எங்கள் கம்பெனிலேயே நீங்கள் படிக்கலாங்க, ஓகே, ஃப்ரீயாங்க. இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக பயன்படுத்திக்கலாங்க. ஒருவேளை இன்னும் ப்ராஜெக்ட்லாம் பண்ணால் மட்டுமே நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணியும் கோர்சஸ் மாதிரி நீங்கள் படிச்சுட்டு நம்ம கம்பெனியில் ட்ரெயினியாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்து இது ஆரம்ப ஸ்டேஜ் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து உங்களை செஞ்சு பார்க்க சொல்ல போகிறோம், இல்லை செஞ்சு அவுட்புட் எடுக்க சொல்ல போகிறோங்க. அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுங்க. அந்த பாயிண்ட்டை நீங்கள் பின்னாடி ரீடிங் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே நீங்கள் கெயின் பண்ண மாதிரி ஆகிடுதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது மூலமாக வந்து சாதாரண ஒரு மனிதனை டெக்னிக்கலாக மாற்றி அவனை வேலை செய்ய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நீங்கள் எங்கள் கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ண போகிறீங்க. வெல்கம் டு அவர் கம்பெனி. இப்போ வந்து நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு டாபிக் கொடுத்து அந்த டீட்டெயிலாக உங்களுக்கு பேச போகிறாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு ரெடி ஆகிருக்கு. ஸோ வெல்கம் டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம். ஸோ இன்னைக்கு லினக்ஸ் என்விரான்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிடி கமாண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சிடி கமாண்ட் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் டைரக்டரி அப்படின்னு கால் பண்ணாங்க. ஒரு டைரக்டரியை ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் சிடி என்ற கமாண்டை யூஸ் பண்ணணும். ஸோ பேசிக்காக இப்போ டைரக்டரி அப்படின்னா இப்போ எங்கள் ஹோம்ன்ற ஒரு டைரக்டரி ஒன்று இருக்கு. ஸோ பேசிக்காக டைரக்டரி அப்படின்னு கால் பண்ணும்போது விண்டோஸ் என்விரான்மெண்ட் நம்ம ஃபோல்டர் அப்படின்னு கால் பண்ணுவோம். ஆனால் லினக்ஸ் என்விரான்மெண்ட்ல நம்ம டைரக்டரி தாங்க கால் பண்ணணும். ஸோ சேஞ்ச் டைரக்டரி இன் லினக்ஸ். ஸோ இப்போ நான் சிடி ஹோம் அப்படின்னு கொடுத்தேன்னா ஹோம்ன்ற டைரக்டரி எனக்கு இங்க ஓப்பன் ஆகும். ஸோ இங்க பாருங்க, நான் சிடி ஹோம் டைப் பண்ணி என்டர் பண்ணிடுறேன். எனக்கு இங்க /home அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த சிடின்ற கமாண்டை ஒரு டைரக்டரி ஓப்பன் பண்றதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு டைரக்டரியில இருந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு நான் டைரக்டரி ஓப்பன் பண்ணிட்டேன், அந்த டைரக்டரியில இருந்து ஹோம் டைரக்டரிக்கு நான் எக்ஸிட் ஆக போறேன் அப்படின்றதுக்காக நம்ம சிடி ஸ்பேஸ் -- என்ற கமாண்டை கொடுக்கணும். ஓகே, ரிமெம்பர் சிடி ஸ்பேஸ் -- கொடுத்தீங்கன்னா ஒரு டைரக்டரியில இருந்து இங்க ஹோம் டைரக்டரிக்கு எக்ஸிட் ஆயிடுவீங்க. இப்போ இதுவே ஒரு டைரக்டரியில இருந்து ஹோம் டைரக்டரிக்கு இல்லாம அதோட பழைய டைரக்டரிக்கு நான் வரணும் அப்படின்னா சிடி ஸ்பேஸ் 2 டாட். ஆல்ரைட், சோ ஃபுல் ஸ்டாப் நீங்க 2 கொடுக்கணும். டு எக்ஸிட் ஃப்ரம் அ டைரக்டரி சிடி ஸ்பேஸ் ஃபுல் ஸ்டாப் நீங்க 2 கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஓபன் ஆகும். அல்லது டேட்டா நம்பர் சிடி ஹோம் கொடுத்தா அது உங்களுக்கு ஓபன் ஆயிடும். ஆல்ரைட், சோ இன்னைக்கு நம்ம இதை எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். சோ என்னோட லினக்ஸ் டெர்மினல்ல சோ நான் ஃபர்ஸ்ட் ls கொடுக்குறேன். எனக்கு மல்டிபிள் டைரக்டரிஸ் எனக்கு ஓபன் ஆகுது. சோ அதுல சிடி லினக்ஸ் டைரக்டரி ஓபன் பண்ணிட்டேன். ஓகே, நான் லினக்ஸ் ஒரு டைரக்டரிக்குள்ள பிரசன்ட்டா இருக்கேன். இப்போ அடுத்த கமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் சிடி ஸ்பேஸ் -- கொடுத்தேன்னா என்னோட ஹோம் டைரக்டரிக்கு நான் மூவ் ஆயிடுவேன். இப்போ ஹோம் டைரக்டரிக்கு மூவ் ஆயிட்டேன். இப்போ நான் pwd அதாவது பிரிண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி கொடுத்தேன்னா இப்போ கரண்டா நான் எந்த டைரக்டரியில பிரசன்ட்டா இருக்கேன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆல்ரைட், ஸோ இப்போ நான் சிடி விக்கிடக்கின்ற டைரக்டரிக்குள்ள போகிறேன். ஆல்ரைட், ஸோ இப்போ நான் ls கொடுக்குறேன். உள்ள எதுவுமே கிடையாது, நான் புது ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றாங்க. semkdir என்ற கமாண்ட் யூஸ் பண்ணி ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிட்டேன். திருப்பி நான் சிடி லினக்ஸ் கொடுக்குறேன். இப்போ நான் விக்கிடக்கிக்குள்ள லினக்ஸ் என்ற டைரக்டரிக்குள்ள பிரசன்ட்டா இருக்கேன். கரெக்ட்டுங்களா? இப்போ நான் விக்கிடக்கிக்குள்ள லினக்ஸ்ல இருந்து மட்டும் எக்ஸிட் ஆகிறதுக்கு நான் சிடி ஸ்பேஸ் டாட் கொடுத்தேன்னா லினக்ஸ்ல இருந்து எக்ஸிட் ஆகிட்டு விக்கிடக்கிக்கு பிரசன்ட் ஆயிடுவேன். ஸோ ஒரு டைரக்டரி இருந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு நீங்க சிடி ஸ்பேஸ் டாட் கொடுக்கணும். கம்ப்ளீட்டா ஆகிறதுக்கு நீங்க சிடி -- கொடுத்து ஹோம் டைரக்டரிக்கு நீங்க மூவ் ஆன் ஆயிடலாம். ஆல்ரைட், ஸோ இன்னைக்கு உங்களோட டாஸ்க் என்ன வந்து பாத்தீங்கன்னா சிடி கமாண்ட் யூஸ் பண்ணி hc அப்படின்ற டைரக்டரியை ஓபன் பண்ணி ஃபைல்ஸ் நீங்க ரிசீவ் பண்ணி பார்க்க போறீங்க. ஆல்ரைட், ஸோ எக்ஸாம்பிள் cd/home கொடுக்குற மாதிரி நீங்க cd /hc அப்படின்ற டைரக்டரியை ஓபன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ ரைட் சைடில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஆன்சர்ஸை போட்டு சப்மிட் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆட் ஆகும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி, ஓகே, இது இல்லாமல் வந்து டெக்னிக்கலாக நீங்கள் நிறைய படிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவினா நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த லைவ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுருங்க. ஒருவேளை அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த லிங்க் தெரியலனா இந்த வீடியோவில் அந்த லிங்க்கை நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை வந்து அப்படியே ப்ரௌசரில் போய் டைப் அடித்து எல்லாருமே ஒர்க் பண்ண முடியுங்க. எல்லாருமே ஐடி இன்ஜினியர்ஸ் ஆக முடியுங்க.